ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அரசியலமைப்பின் கருத்தாக்கம் வந்து முதலில் தோன்றிய நாடு எங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடு. அரசியலமைப்போட கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா எட்வின் ஹெர்பர்ட் பேக்கர். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் ஹெர்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். இந்தியாவோட முதல் மாநகராட்சி அதாவது சென்னை வந்து எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1688. இந்தியாவோட முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்பாங்க, சென்னை. எப்பொழுதுன்னு கேட்டாங்கன்னா 1688. அடுத்து வந்து கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஆர்டிக்கல் 356. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்னா ஆர்டிக்கல் 356. எந்த நாட்டில் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ளது? இங்கிலாந்து. யூகேலையும் யூஎஸ்ஏலையும் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது. எங்கன்னா இங்கிலாந்து, யூஎஸ்ஏ. கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும். வாக்களிக்கும் உரிமை வந்து ஒரு அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை அப்படின்றது வந்து பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. வாக்களிக்கும் உரிமை வந்து அரசியல் உரிமை. அடுத்து வந்து சங்கம் அமைக்கும் உரிமை வந்து சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை வந்து பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் வேணால் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 3, 4, 1, 2. அடுத்து வந்து வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டம், 2ஆம் 5 ஆண்டு திட்டம், 3ஆம் 5 ஆண்டு திட்டம், 4ஆம் 5 ஆண்டு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத திட்டங்கள் எதுன்னு பார்த்தோம்னா 2வது 5 ஆண்டு திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம், 4வது 5 ஆண்டு திட்டம். ஆப்ஷன் சி த ஆன்சர். 2, 3, 4. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஏப்ரல் 6, 1948. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஏப்ரல் 6, 1948. இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள், மறைமுக வரிகள். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். போத் ஏ அண்ட் பி. இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள், மறைமுக வரிகள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது பண்டங்கள் மற்றும் பணிகள். அதாவது ஜிஎஸ்டி வந்து இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 29 மார்ச் 2017. 29 மார்ச் 2017 அப்போ தான் ஜிஎஸ்டி வந்து இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து வந்து சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. ஜமீன்தாரி முறை வந்து நிலச்சுவான்தார முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜமீன்தாரி முறை வந்து நிலச்சுவான்தார் முறை. மகள்வாரி முறை வந்து சொந்த சாகுபடி முறை. ரயத்வாரி முறை வந்து இனவாரி முறை. நில உடைமை முறை வந்து நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. இதில் சரி வந்து 1, 4. அதாவது ஜமீன்தாரி முறைனா வந்து நிலச்சுவான்தார் முறை. நில உடைமை முறை வந்து நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. அடுத்து மகள்வாரி முறை வந்து இனவாரி முறை. ரயத்துவாரி முறை வந்து சொந்த சாகுபடி முறை. மகள்வாரினா இனவாரி, ரயத்துவாரினா சொந்த சாகுபடி முறை. அடுத்து ஜமீன்தாரி முறைனா நிலச்சுவான்தார் முறை. நில உடைமை முறை வந்து நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர். பின்னல் ஆடைகளின் நகரம். பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரோட வேறு பெயர் வந்து பின்னல் ஆடைகளின் நகரம். 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாருன்னா வேவல் பிரபு. 1945 அதுவும் முக்கியம். சிம்லா மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா 1945. எந்த அரச பிரதிநிதினா வேவல் பிரபு. மங்களூர் உடன்படிக்கை வந்து 1784. பாரிஸ் உடன்படிக்கை வந்து 1783. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1794.
அலகாபாத் உடன்படிக்கை வந்து 1765, மங்களூர் வந்து 1784, பாரிஸ் உடன்படிக்கை 1783, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1794, அலகாபாத் உடன்படிக்கை 1765. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி வந்து 1932, லாகூர் 1893, அலகாபாத் வந்து 1888, சென்னை வந்து 1887. டெல்லி வந்து 1932, லாகூர் வந்து 1893, அலகாபாத் 1888, சென்னை வந்து 1887. மூக்நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்னு பார்த்தோம்னா மராத்தி. மூக்நாயக் அப்படின்ற இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்னா மராத்தி. மூக்நாயக் அப்படின்ற இதழ் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா அம்பேத்கர். அடுத்து வந்து எந்த மொழியில் வெளியிட்டார்னா வந்து மராத்தி மொழியில். சந்திரிகையின் கதை யாரோட தொடர்புடையதுன்னா பாரதியார். சந்திரிகையின் கதை யாரோட தொடர்புடையது பாரதியார். இது வந்து பாரதியாரோட ஒரு உரைநடை நூல். அடுத்து தாகூரோட மனைவி பெயர் யாருன்னா மிருணாளினி தேவி. தாகூரின் மனைவி பெயர் வந்து மிருணாளினி தேவி. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் வந்து கேப்டன் மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங். அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் வந்து கேப்டன் மோகன் சிங். தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை எந்த தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர்னா சுதேசிய தினம். தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபாலை விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை வந்து சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோட ஒப்பிடுகிறார்னு பார்த்தோம்னா விலங்கோட. கல்லாதவர்கள் வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறாருன்னு பார்த்தோம்னா விலங்கோட ஒப்பிடுறாரு. அடுத்து என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா அன்புடையார். என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்னா அன்புடையார். பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார். பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்னா உலகியலோடு வாழாதார். பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர் அப்படின்னா உலகியலோடு வாழாதவரை குறிப்பிடுகிறார் வள்ளுவர். அடுத்து வந்து புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா திருடாதார் தான் புத்தேன் உலக வாழ்க்கையை உறுதியாக வாழ்வர். புத்தேன் உலக வாழ்க்கையை திருடாதார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பொருள் இல்லாரை எல்லாரும் என்று எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவராக கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் ஆக கருதுவர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அடுத்து வந்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புனவற்றை எல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்னு பார்த்தோம்னா துறவுக்குரிய இலக்கணமாக. அதாவது ஐம்புலன்களை அடக்கி ஆளணும், அப்புலன்கள் விரும்புனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் துறவுக்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. தொல்காப்பியம் தமிழ் இலக்கிய நூல். தொல்காப்பியம் என்ற தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை வாசிகள் சங்கம் எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1882. சரி. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. சரி. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் வந்து எப்போ தொடங்கப்பட்டது 1891. அடுத்து வந்து குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாஜன சபை கோரியதுன்னா அது தவறு. இந்தியாவிலும் இலங்கையிலும் நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. அடுத்து V.S. ஸ்ரீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறு. அவர் வந்து ஒரு மிதவாதிக்கெல்லாம் மிதவாதி V.S. ஸ்ரீனிவாசனார். ஸோ கரெக்ட் வந்து 1, 2 மட்டும்தான் சரி. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. அடுத்து கூற்று A.
சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பி ரங்கையா. சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் வந்து பி ரங்கையா. காரணம் வந்து தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களோட தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களோட தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. ஸோ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. 1806 நடந்த வேளிர் புரட்சியோட பின்விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திப்புவோட மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டதுன்னா சரிதான். கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டதுனாலும் சரிதான். வில்லியம் பெண்டிங் வந்து இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார் சரி. புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது அப்படின்றது தவறு, நிறுத்தப்பட்டது. புதிய இராணுவ விதிமுறைகள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திப்புவோட மகன்களை எங்கே அனுப்புனாங்க? கல்கத்தாக்கு அனுப்புனாங்க. கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் வந்து இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். அடுத்து வந்து சாகித்ய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னா அயோத்திதாசர். சாகித்ய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். பிரார்த்தன சமாஜம் 1867. விதவை மறுமண சங்கம் 1861. பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பிரார்த்தன சமாஜம் 1867. விதவை மறுமண சங்கம் 1861. பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. பிரார்த்தன சமாஜத்தை நிறுவியவர் வந்து ஆத்மராம் பாண்டுரங்கு. அடுத்து விதவை மறுமண சங்கம் வந்து 1861. பூனே சர்வஜனிக் சபா 1870. அடுத்து தக்கான கல்விக் கழகம் 1884. இந்த மூணுத்தையும் நிறுவியவர் வந்து எம்ஜி ரானடே. இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1926. இந்து அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1926. இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1926. அடுத்து வந்து பின்வருவனவற்றை பொறுத்துக. உலக சமூக நீதி நாள் வந்து பிப்ரவரி 20. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி அப்படின்றது வந்து 10 ஜூன். பிலடெல்பியா பிரகடனம் அப்படின்றது ஆகஸ்ட் 2. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 11 ஏப்ரல். உலக சமூக நீதி நாள் வந்து பிப்ரவரி 20. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி வந்து 10 ஜூனு. பிலடெல்பியா பிரகடனம் அப்படின்றது வந்து ஆகஸ்ட் 2. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 11 ஏப்ரல். பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம சமாஜம் 1828. பிரார்த்தன சமாஜம் 1867. ஆரிய சமாஜம் 1875. அப்புறம் வந்து நம்ம சாரதா சதன் வந்து 1889. ஸோ 1, 2, 4, 3. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளோட எந்த வகையில் வருவதுன்னு பார்த்தோம்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவதுனா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. எஜுகேஷன் இஸ் கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம் மூலதன பண்டம். கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம் மூலதன பண்டம். ஸோ ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு. இரண்டுமே சரி. கலைஞர் கருணாநிதி அவங்களோட 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதற்காக அறிவித்ததுன்னா சென்னை உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. அப்போ வந்து சென்னை உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை கலைஞர் கருணாநிதியோட 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு உருவாக்குவதாக அறிவித்தது. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டதுன்னா பிரிவு 21A. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டதுன்னா பிரிவு 21A.
தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா தருமபுரி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளனன்னு பார்த்தோம்னா 24,684. எத்தனை ஈரநிலங்கள், அதாவது வெட்லேண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 24,684. தமிழகத்தோட கனவு தமிழகத்தை $1 trillion பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை, இவற்றை பாதிக்காமல். அதாவது தமிழகத்தோட கனவு வந்து தமிழகத்தை $1 trillion பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை, அவை இவற்றை பாதிக்காமல். மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல், மக்களோட வாழ்வாதாரம் இதெல்லாம் பாதிக்காமல் நம்ம தமிழகத்தை வந்து $1 trillion பொருளாதாரமாக மாற்றுறது தான் கனவு, தமிழகத்தோட கனவு. ஹரப்பா மக்கள் வந்து கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுத்தப்பட்டதுன்னா ரோரி செட். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுத்தப்பட்டதுன்னா ரோரி செட்டு. டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடிமை வம்சம்தான் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். அதுக்கடுத்து வெடிமருந்தை முதல்ல கண்டுபிடித்தவர் யாருன்னா சீனா. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் சீனா. அடுத்து வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் யாருன்னா அரசர். வசிஷ்ட புத்திர புலுமாயி அப்படின்றவர் யாருன்னா அரசர். வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் அரசர். டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர்னா பல்லவர்கள் தான் தொண்டை மண்டலத்தில் அவங்களோட ராஜ்யத்தை நிறுவினாங்க. சமய சார்பின்மை என்ற சொல் வந்து சமய சார்பின்மை அப்படின்ற சொல் வந்து லத்தீன் மொழி வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. சமய சார்பின்மைனா லத்தீன் அப்படின்ற மொழி வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து மலையாளம். 2013 செம்மொழியாக. தெலுங்கு கன்னடம் வந்து 2008. அடுத்து மலையாளம் வந்து 2013, ஒரியா வந்து 2014, நம்ம தமிழ் தெரியும் 2004, சமஸ்கிருதம் வந்து 2005, கன்னடமும் தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒரியா வந்து 2014. வெப்பக்குறைவு விகிதமானது புவி பரப்பிலிருந்து உயரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. வெப்பக்குறைவு விகிதமானது புவி பரப்பிலிருந்து உயரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு பார்த்தோம்னா கன்கா தேசிய பூங்கா ஒடிசான்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் மத்திய பிரதேசம். கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா குஜராத். கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். ரத்தம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான். கன்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசம். கிர் தேசிய பூங்கா குஜராத். கார்பட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட். ரத்தம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான். கன்கா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசம். பின்வருவனவற்றில் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாக்கி வருகிறதுன்னு பார்த்தோம்னா கும்பக்கரை அருவி. பின்வருவனவற்றில் எந்த அருவி வந்து பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாக்கி வருகிறது? பாம்பார் ஆறிலிருந்து உருவாக்கி வருகிறதுனா கும்பக்கரை அருவி. பின்வருவனவற்றில் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாக்கி வருகிறதுனா கும்பக்கரை அருவி. அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எது கரெக்டுனா 1, 2 தான் கரெக்டு. யுரேனியமும் தோரியம் தாதுக்கள்லேருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் அணுக்கருப்பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. அணுக்கருப்பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம் கொடுத்துருக்காங்க, தவறு. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 மட்டும்தான் சரி. யுரேனியம் தோரியம் தாதுக்கள்லேருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. அணுக்கருப்பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. பின்வருவனவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க? நந்தாதேவி. நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை, இந்த 3மே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அடுத்து வந்து மசாக்கான் கப்பல் கட்டும் தளம். மசாக்கான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் வந்து மும்பை.
மசாகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் வந்து மும்பை. பொமிடில்லா கணவாய் அமைந்துள்ள மாநிலம். பொமிடில்லா கணவாய்னா அருணாச்சல பிரதேசம். ஜம்மு காஷ்மீர் வந்து காரக்கோரம் தெரியும். பொமிடில்லா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம். அடுத்து ஆத்மா நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது சுயசார்பு இந்தியா. ஆத்மா நிர்பார் பாரத் என்று அழைக்கப்படுவது சுயசார்பு இந்தியா. 2021ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா கிளாஸ்கோ. 2021ஆம் ஆண்டோட ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா கிளாஸ்கோ. அடுத்து மயில் இந்தியாவோட தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர் கீழ்காண்பவர்களில் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கபில் தேவ். இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் ஆன் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு எழுதியவர் வந்து கபில் தேவ். 2022ஆம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா இந்தியா ஏஷியன் கண்ட்ரி. இந்தியா ஏஷியன் இந்த இணையால் தான் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் என்னன்னு அறியப்பட்டதுன்னா நீதி கட்சியாக அறியப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் நீதி கட்சி என அறியப்பட்டது. கடவுள் துகளின் மறுபெயர் வந்து கிக்ஸ்போசான். அடுத்து வன மகோத்சவம் என்பது மரங்களை பாதுகாத்தல். வன மகோத்சவம் என்பது என்னன்னா மரங்களை பாதுகாத்தல். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையதுன்னா மேலிக்னன்ட் கட்டி. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளோட பண்புகளை பெற்றவை வந்து வைரஸ். நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் 94 தனிமங்கள் வந்து இயற்கையில் காணப்படுகின்றன. நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் வந்து 94 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து ஆக்சாலிக் அமிலம். குவார்ட்ஸ் படிகத்தின் மேலே இருக்கிற இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து எதுனா ஆக்சாலிக் அமிலம். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு வந்து இயற்கை வாயு. அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு எதுன்னு பார்த்தோம்னா இயற்கை வாயு. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட எந்த திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியதுன்னா அப்பல்லோ 8. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட எந்த திட்டம் முதல்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியதுன்னா அப்பல்லோ 8. ஒரு வெர்னியர் அளவுகோலோட முதன்மை அளவுகோலோட அளவு 8 சென்டிமீட்டர். வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் நேர் சுழிப்பிழை வந்து 0.05 சென்டிமீட்டர் எனில் சரியான அளவை கணக்கிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.99 சென்டிமீட்டர். ஒரு வெர்னியர் அளவியோட முதன்மை அளவுகோலோட அளவு 8 சென்டிமீட்டர். வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் நேர் சுழிப்பிழை வந்து 0.05 சென்டிமீட்டர் எனில் சரியான அளவு வந்து 7.99 சென்டிமீட்டர். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு பாஸ்கல்.